வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளிஜியா. இன்றைக்கி நம்ம டே 2ல் இருக்கோம். டே 1 பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஹாங்காங் வந்தோம். ஹாங்காங் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு சைனா பார்டரான சென்சன் வந்தோம். திருப்பி அங்கே இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு இங்கே ஃபோஷான் வந்திருக்கோம். அங்கேருந்து ஒரு 2 hours ஜேர்னி. ஆக்சுவலாக நம்ம வந்து இன்றைக்கி டே 1க்கு வந்து கேண்டன் ஃபேர் போகிறோம், குவாங்ஸோ. ஸோ இப்போ நம்ம ஃபோஷான்லேருந்து ஒரு 40 minutes ட்ரைவ் இருக்குது. ஸோ இந்த ஃபோஷான் என்னென்னா, குவாங்ஸோ சிட்டி, ஃபோஷான் வந்து ஒரு வில்லேஜ்னு சொல்லுவாங்க. அந்த வில்லேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன், எல்லாமே ரோடு வெல் ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சராக இருக்குது. எல்லாமே ரோடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு தியாகோன்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுங்க. ஸோ 4-star ஹோட்டல் கேட்டகரி. ஆனால் ஆன்லைன்லாம் பார்த்தா இது ஒரு 3000 அது மாதிரி தான் காட்டுது. சைனாவே ஒரு மேசிவ் டெக் அது மாதிரி சொல்லுவாங்க. ரியலாக நம்ம பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு ஹோட்டல்ஸும் வந்து இந்த ஷட்டில் பஸ்ஸு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேண்டன் ஃபேர் போகிறதுக்காகவே இதான் இந்த பஸ் எல்லாமே கேண்டன் ஃபேர் போகுதுங்க. கேண்டன் ஃபேர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சைனா குவாங்ஸோங்கிற சிட்டியில் தான் நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் 2 தடவை நடக்கும். ஏப்ரல் மாதம் அந்த டைமில் ப்ளஸ் அக்டோபரில் 3 ஃபேஸாக நடக்குங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. அதே மாதிரி கிட்டத்தட்ட 30,000 கம்பெனிக்கு மேலே வந்து இந்த ஸ்டால் போடுவாங்க. நம்ம பார்த்திங்கன்னா 1 லட்சம் மேனுஃபேக்சரிங் செல்லருக்கு மேலே நம்ம அங்கே மீட் பண்ண முடியும். நமக்கு தேவையான அனைத்து வகையான ப்ராடக்ட்டு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்காக இருந்தாலும் சரி, ஃபேக்ட்ரிக்காக இருந்தாலும் சரி, அத்தனை விதமான நாலேஜும் கிடைக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கடல்னு சொல்லலாம். அதுதான் அந்த கேண்டன் ஃபேரு. இவ்வளோ அழகான சிட்டி, அமைதியான மக்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து பர்சனலி ரெக்கமெண்டட் சைனா ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். தென் வேர்ல்டு டெவலப்மெண்ட்டை எப்படி இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்கீங்க, நம்ம இன்னும் எவ்வளோ ஸ்பீடாக வாழ்க்கையில் நகரணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. நிறைய கற்றுக் கொடுக்குங்க சைனா, நிறைய யோசிக்க வைக்கும் சைனா. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் தான் கேண்டன் ஃபேருங்கிறது. ஏன்னா எவ்வளோ மேசிவ் டெக்னாலஜி டெவலப்மெண்ட், ஏஐ, ரொபாட்டிக்ஸ், மிஷினரிஸ், ஸோ எல்லா விதமான அழகும் அறிவும் கொட்டி கிடக்கிற ஒரு அழகான ஒரு சிட்டி தாங்க இந்த குவாங்ஸோ. கண்டிப்பாக மஸ்ட் பி வெரி விசிட். வர அக்டோபரில் கூட ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 நடக்குது. முடிஞ்சால் அந்த கேண்டன் ஃபேரை பாருங்கள். எவ்வளோ அழகான மலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் மேலே தொங்கிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குது. இன்னும் நம்ம கேண்டன் ஃபேருக்கு நியரஸ்ட்டு போயிட்டோம். நம்ம போயிட்டு முதல்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அந்த சிஸ்டமில் இருக்கும். நம்மளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம ஃபோட்டோ காப்பி எடுத்து அது பிரிண்ட் அவுட்டாக நமக்கு கொடுக்கும். அதை எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து கேண்டன் ஃபேர் உள்ளே நம்ம போக முடியும். நிறைய கொட்டி கிடக்குங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு தடவை கேண்டன் ஃபேர் உள்ளே போனீங்கன்னா 4 to 5 days நடக்குங்க. அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபேஸில் வந்து ஒவ்வொரு ஸ்டாலுக்கு தான் நீங்கள் விசிட் பண்ண முடியும். நடக்கிறதுக்கு நிறைய எனர்ஜி வேணும். அதனால் சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக போங்க. கீப் யுவர் எனர்ஜி. ஸோ அப்போ தான் வந்து நிறைய தகவலை நீங்கள் சேகரிக்க முடியும். கீப் யுவர் ஃபோன் வித் த குட் மெமரி. ஸோ அந்த மெமரிஸ் எல்லாம் நீங்கள் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஓகே, நிறைய இன்ட்ராக்ட் பண்ண முடியும் அந்த சைனீஸ் மக்களோட. அந்த பிஸ்னஸ்மேன் எத்தனை கேர்ள் வந்து எவ்வளோ அழகாக டீச் பண்ணி அவங்க ப்ராடக்டை சேல் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு சேல்ஸ் ஸ்கில்லாம் கூட நம்ம எடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த கேண்டன் ஃபேர். ஸோ ஐ லவ் இட். ஐ லாட் ஆஃப் லேர்ன் இட் ஃப்ரம் தி சைனா அண்ட் சைனா மார்க்கெட்ஸ் அண்ட் சைனீஸ் பீப்புள். நான் ட்ராவல் பண்ணதுலே எனக்கு ரொம்ப முக்கியமாக எனக்கு இந்தியாவுக்கு அப்புறம் பிடிச்ச கண்ட்ரி இந்த சைனா தாங்க. நம்ம இப்போது கேண்டன் ஃபேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட்டுக்கு வரோம். ஃபஸ்ட்டு இங்கே உள்ளே வந்த பிறகு கேண்டன் ஃபேர் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போக முடியும். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது தான் போயிட்டுருக்கோம். இது சைட் மேப் இங்கே இருக்கிறதுலாம்.
எவ்வளோ க்ரௌடு இருக்குது பாருங்கள் கேண்டன் ஃபேரில். ஸோ இது வந்து கேண்டன் ஃபேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிற இடம். ஸோ அந்த ரெஜிஸ்டர் பண்ணுற உள்ளே போகிறதுக்கு ஸோ மச் க்ரௌடுங்க. சாதிச்சிட்டோம் இல்லை, சாதிச்சிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்த கேண்டன் இதை வாங்கியாச்சு, சாதிச்சிட்டோம். ரொம்ப டெக்னிக்கல்லாம் ஆஸ்பெக்ட்லாம் இருந்துச்சு. பட் ஓகேங்க, கேண்டன் ஃபேர் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இனிமேட்டு கேண்டன் ஃபேரை போய் என்ன நடக்குதுன்னு உள்ளே பார்த்துணும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக கேண்டன் ஃபேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். வாங்க அந்த கேண்டன் ஃபேர் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, இன்னும் அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு அப்படின்னு பார்த்துருவோம். எவ்வளோ பேர் எது போயிட்டே இருக்காங்க. மேசிவ் ப்ராப்ளம். ஸோ எல்லா பக்கமும் மக்கள் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஏஇ சென்டர் சர்வீஸ் ரோபாட், நம்ம அங்கே தான் போக போகிறோம். இந்த மிஷின் வந்து இந்த ஃப்ரையரெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து ஆட்டோமேட்டிக் பண்ணிடுவாங்க. ட்ரூ கிரீன் ஃபைன் ஃபாக்ஸ் அப்படின்னு ஒரு காரு, இதெல்லாம் க்ளீன் பண்ணுற மெட்டீரியல்னு நினைக்கிறேன். சோலார் சிஸ்டம்ஸ், பேட்டரியில் இயங்கக்கூடிய மிஷின்ஸு. இந்த படத்தெல்லாம் வருவார் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இந்த ரோபாட்டிக் வந்து அந்த நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணுறோமோ அதெல்லாம் வரும். அந்த டிவிலேயே வருது பாருங்க. இது ரோபாட்டிக்ஸ். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே எல்லாமே ரொபாட்டிக்காக தாங்க இருக்குது. இது ஒரு ரொபாட்டிக். இது ரியல் ரொபாட்டிக்கை பார்த்துட்டோங்க. வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதெல்லாம் பண்ணுங்க ரொபாட்டிக். ரியல் ரொபாட்டிக்கை வந்து பார்த்த ஒரு திருப்தி செமையாக நடக்குது உண்மையாகவே. தலைவன் பாருங்க கலக்குறான். திஸ் இஸ் ரியல் சைனா.
இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொபாட்டிக் வந்து எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கம்பெனிஸு சேல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட டெமோஸ் வந்து வச்சுருக்காங்க. எல்லாம் வர மாதிரி மிஷின். இதெல்லாம் ரொபாட்டிக்ஸ், ஹியூமன் ரொபாட்டிக்ஸ்.